17 வயது சிறுவன 5 பேர் சேர்ந்து அடிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. அதுவும் சிறுவர் தினத்தன்று. ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாத்தளை உள்வத் மடதள பகுதியில 2024 அக்டோபர் 1 அதாவது சிறுவர் தினத்தன்று ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. 17 வயதான யுகேஷ் கலைமகள் வித்தியாலயத்தில் கல்வி கற்று வாரார். இவரை பத்தி ஆசிரியர்களும் இவரை தெரிஞ்சவங்களும் சொல்லும்போது, இவர் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத, தேவையில்லாத எந்த பிரச்சனைக்கும் போகாத நல்லா படிக்கிற மாணவர் என்று சொல்றாங்க. இந்த பையனோட நண்பருக்கும் அவனோட காதலியோட வீட்ல இருந்து மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, வாங்கோ என்று சொல்லு. யுகேஷோட நண்பன் இப்படி காதலியோட வீட்ல இருந்து என்ன கூப்பிட்டு இருக்காங்க என்று சொல்லி யுகேஷையும் அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போயிருக்கான். யுகேஷுக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிடுறானே என்பதற்காக போயிருக்கிறாரு. இவங்க 3 பேரும் அங்க போன உடனே அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் சேர்ந்து இவங்க 3 பேரையும் கடுமையாக அடிச்சிருக்காங்க. அடிய வாங்கிட்டு இவங்க 3 பேரும் தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. ஆனா இந்த பையனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வீட்டால பைக் ஒன்று வாங்கி கொடுத்திருந்தாங்க. அந்த பைக்கா எடுக்கிறதுக்காக மீண்டும் தனியா போய் தனது பைக்கா எடுத்துட்டு வந்திருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் போது பிரசவத்தாய் ஒருவர் கை போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு அடியையும் வாங்கின வலிகளோடையும் அவங்க எதுக்கு நிறுத்துறாங்க என்று கூட தெரியாம உதவுற நோக்கத்துல நிறுத்தியிருக்கிறார் போல. ஆனா அந்த பெண் செஞ்ச வேலைய பாருங்க. உடனே பைக் கீயை எடுத்துட்டு மறிச்சிருக்காங்க. இந்த பொண் அந்த பையன் அந்த இடத்த விட்டு போக விட்டிருந்தா அந்த பையன் இன்னைக்கு உயிரோடு இருந்து இருப்பான். அந்த இடத்துல வச்சு அந்த பையன் அடிச்சே கொண்டிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அந்த பையனுடைய எலும்புகள் உடையற அளவுக்கு கொடூரமா தாக்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துலயே அந்த பையனோட உயிர் போயிருக்கு. நல்லா படிக்கிற பையன், நல்ல பேர் எடுத்த பையன், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த பையன். ஆனா அவன் சம்பந்தமே இல்லாம அநியாயமா கொன்னுட்டாங்க. இந்த பிரச்சனை பார்க்கும்போது திட்டமிட்டு செய்த கொலை மாதிரி தான் தோணுது. ஏன்னா வேணுமென்றே மெசேஜ் போட்டு அவங்கள வர வச்சு திட்டமிட்டு அடித்து கொண்டிருக்காங்க. காதலியின் தந்தை மற்றும் சகோதரர் குழுவினரே இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டமிட்ட கொலைக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. சம்பவம் தொடர்பில் 55 வயதுடைய காதலியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது டிக்டாக் ஐடியை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Disclaimer: All video info is from social media. Verify before relying on it.